சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமூக விரோத சக்திகள் நாச வேலைகளில் ஈடுபடக்கூடும் என்பதால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து எல்லை வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவக்கூடும் என்று அச்சுறுத்தல் இருப்பதால் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ரஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எல்லை தாண்டிய நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவ வீரர்கள் நவீன ஆயுதங்களுடன் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ராணுவ வீரர்கள் நவீன ஆயுதங்களை கொண்டு பல்வேறு இடங்களில் தீவிர சோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் ஆகஸ்ட் 9 முதல் 15ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் என்பது மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்திருந்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தனது இல்லத்தில் மூவர்ண கொடியை ஏற்றினார். ஒவ்வொரு இந்தியரையும் தேசிய கொடியை ஏற்ற ஊக்குவிப்பதன் மூலம் மக்களிடையே தேசபக்தி, நாட்டின் மீதான பெருமை உணர்வை வளர்ப்பதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.